அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு கேது தசையை பற்றி பார்க்க போகிறோம். வாழ்வை மாற்றி அமைக்கும் கேது தசை. கேது வந்து பாருங்கள், நவகிரகங்களே மோஸ்ட் பவர்ஃபுல்லான பிளானட்டே கேது தான். தடை பண்ணக்கூடிய கிரகம் கேது, வலிமையான கிரகம் கேது. 7 வருஷம் தசை நடத்துவார். ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். அவர் நடத்தக்கூடிய தசை வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசை நடக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதனோட நட்சத்திரம், இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கேது திசை, 2வதாக கேது திசை வந்துடும். இல்லைன்னு வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் பிறந்தவங்க, பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3வதாக கேது திசை வரும். இப்போ ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பாருங்கள் புதன் திசை, 2வதாக உங்களுக்கு கேது திசை வந்துடும். இப்போ புதன் திசை ஒரு சில பேர் ஸ்டார்டிங்கில் இருப்பாங்க, 17 வருஷம் திசை நடத்தும். ஏன்னா புதன்கிறது 17 வருஷம் நடக்கும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வயசுக்கு தகுந்த மாதிரி தசாபுத்தி நடக்கும். இப்போ சனி திசையில் இருக்கிறவங்க, அதாவது பார்த்திங்கன்னா பூசம், அனுஷம், உத்திரட்டாதி, பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள் கரெக்டான வயசில் கேது திசை வரும், கரெக்டான ஏஜில் வரும். 2வது புதன் திசைங்க, அதாவது 17 வருஷம் புதன் திசை நடக்கும். இப்போ சனி திசை வந்து ஒரு சில பேர் பாருங்கள் 10 வருஷம் உதாரணமாக எடுத்துக்கிறோம். 19 வருஷத்தில் 10 வருஷத்தில் இருக்காங்க. ஆரம்பத்தில் 10 வருஷம் இந்த திசை நடத்துச்சுன்னா 17 வருஷம் புதன் திசை, 27 வயசு முடிஞ்சு உங்களுக்கு கேது திசை ஸ்டார்ட் ஆகிரும். இப்போ சனி திசை வந்து 19 வருஷம் நடக்கும். ஒரு சில பேருக்கு 19 வருஷமும் நடக்கும், ஒரு சில பேருக்கு 15 வருஷம் நடக்கலாம், ஒரு சில பேர் 10 வருஷம் நடக்கலாம். ஏன்னா நட்சத்திர பாதம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் நடுவதில் பிறந்திருக்கீங்களா, ஆரம்ப நட்சத்திர பாதத்தில் இருக்கீங்களா, இல்லை கடைசி நட்சத்திர பாதம், அதாவது நட்சத்திர பாதம் வந்து உங்களுக்கு 3ஆம் பாதமா 4ஆம் பாதமா, இதை வச்சு சில விஷயங்கள் மாறுபடும். சரிங்களா, தசாபுத்தி மாறுபடும். இப்போ என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, உங்கள் வயசு என்ன, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, எந்த ஊரில் பிறந்திருக்கீங்க, பர்த் ஆஃப் பிளேஸ் என்ன, இதில் பார்த்தா தான் நம்ம துல்லியமாக சொல்ல முடியும். இப்போ மேக்ஸிமம் வந்து பாருங்கள் ஆயில்யம், கேட்டை, ரேவதி உங்களுக்கு 2வதாக உங்களுக்கு புதன் தசை நடக்கும். பூசம், மனுஷம், உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுக்கு கரெக்டான வயசில் வரும், உங்களுக்கு கரெக்டான அந்த மிடில் ஏஜில் உங்களுக்கு கேது தசை வரும். அந்த கேது வந்து பாருங்கள் 7 வருஷம் தசை நடத்தக்கூடிய கிரகம், ஞானக்காரகன் சொல்லுவாங்க. கேதுனாலே ஞானக்காரகன். ஒருத்தர் கேது திசை வந்தாலே பாருங்கள் அவங்க லைஃபே மாறும், வாழ்க்கையை மாற்றி அமைச்சிரும். சனி திசை ஒரு சில பேர் குறும்பு பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஒரு சில பேர் புதன் திசையில் நல்லா சூட்டிப்பாக அப்படி இப்படின்னு இருப்பாங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பாங்க. கேது திசையில் வந்து ஞானத்தை கொடுத்துரும். அவங்க எந்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்தாங்களோ அப்படியே கேது திசை அவங்கள மாற்றிடும். ஏன்னா ஞானக்காரகன் கேது, ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம் கேது தான். கேது திசை வந்தாலே ஒருத்தர் பாருங்க சாமியார் மாதிரி ஆயிடுவாங்க. சாமி நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு கூட அந்த கேது திசையில் அந்த 7 வருஷம் பாருங்கள், இந்த காவி வேட்டி இப்போ உடுத்துறது, அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, அந்த விபூதி பட்டை இது அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா விபூதி எடுத்து போட்டுக்கிறது, உடம்பு ஃபுல்லாக பூசிக்கிறதெல்லாம் இருக்காங்க பார்த்திங்களா ஒரு சில பேர். அவங்களுக்கெல்லாம் பாருங்கள் கேது திசை நடக்கும். அந்த ஆன்மீக நாட்டம், அந்த ஆன்மீக எண்ணங்கள் மேலே, அந்த ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்குன்னு அர்த்தம். ஆன்மீக எண்ணம் உங்களுக்கு அதிகரிச்சிடும், சாமி நம்பிக்கை அதிகரிக்கும், இறை வழிபாடு, இறை பக்தி அந்த டைமில் தாங்க உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீகத்துக்கு உண்டான பிளானட். ஆன்மீக வழியிலே போவாங்க, தெய்வ வழியிலே போவாங்க, சாமி நம்பிக்கை உங்களுக்கு அந்த காலகட்டங்கள் அதிகமாக இருக்கும். அந்த கேது திசை ஒரு சில பேர்த்துக்கு பாருங்கள் அந்த 7 வருஷம் வாழ்க்கை அப்படி புரட்டி போடும். ஒரு சில பேரில் பட்டற்று இருப்பாங்க, எது மேலேயும் ஒரு ஆர்வம் இல்லாமல் ஈடுபாடு இல்லாமல் இருப்பாங்க. ஒரு சில பேர் பாருங்கள் அந்த கேது திசை நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துரும். யாருக்குன்னு பார்த்தோம்னா 3, 6, 10, 11. இப்போ இந்த இடத்துல கேது ஒரு அமைப்பில், கேது அந்த அமைப்பில் இருந்துட்டாங்கன்னா 3, 6, 10, 11 அந்த இடத்துல கேது இருந்தாருன்னா அது கேது நல்லது பண்ணக்கூடிய கிரகமாக மாறிடுவார். ஆனால் உங்களுக்கு கடகராசிலையும் சிம்ம ராசியிலும் கேது இருக்கக்கூடாது. கடகராசியில் சிம்ம ராசியில் வந்து பார்த்திங்கன்னா கேது இருக்கக்கூடாது. ஏன்னா சூரிய சந்திரனோட வீட்டில் ராகு கேதுகள் வேலை செய்யாது. அப்படி இருந்தாங்கன்னா விதிவிலக்காக உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பு அந்த மாதிரி லிங்க் இருக்கணும். இப்போ கேதுவோட சனி இருக்கலாமா, இருக்கக்கூடாது. கேதுவோட செவ்வாய் இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அந்த கேது திசை வேலை செய்யாது. கேதுவோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு இருக்கலாமா, இருக்கலாம். அந்த கேது திசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். சரி, கேதுவோட சுக்கிரன் இருக்கலாம், நல்லாயிருக்கும் கேது திசை.
இப்போ ராகு கேதுக்கள் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா தன் நின்ற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. இப்போ கேது வந்து இப்போ மேஷ ராசியில் கேது இருந்தாங்கன்னா அந்த கேது செவ்வாய் போல் செயல்பட்டுருவார். அந்த கேது மேஷ ராசியிலேருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பு, இப்போ குருவோட சேர்க்கை, இல்லை குரு 7ஆம் பார்வையை 5, 7, 9ஆம் பார்வையை பார்க்குது, அந்த கேது திசை நல்லா இருக்குன்னு அர்த்தம். 7 வருஷம் கேது திசை நடக்குங்க. 7 வருஷம் கேது திசை ரொம்ப பெரிய காலம்னு சொல்லிட முடியாது. ஒரு கரெக்டான ஏஜில் வரும் 7 வருஷம். அந்த 7 வருஷத்தில் அந்த வெளிநாடு போகிறது, வெளிமாநிலம் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த கேது திசையில் தான் நடக்கும். ஒரு சில பேருக்குலாம் பாருங்கள், கேது திசையில் லவ் மேரேஜ் நடந்துடும். ஒரு சில பேரில் கேது திசை பிஸ்னஸை மாற்றிடுவாங்க, தொழிலை மாற்றுவாங்க, வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் நடக்கும் அந்த கேது திசையில். என்ன காரணம்னா கேதுனாலே மாற்றம், கேதுனாலே ஒரு சேஞ்சு, அதாவது மாற்றத்துக்கு உண்டான பிளானட்டே கேது தான். ஒரு சில பேர் சேஞ்சஸ் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, மாற்றம், வாழ்க்கையில் மாற்றம் வருமா வராதா, வாழ்க்கை மாறுமா மாறாதா. அந்த கேது திசையில் தான் ஒருத்தருக்கு வாழ்க்கையை மாறும். கேது திசை வந்தவங்களுக்கு தெரியும். ஆயில்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரம் பிறந்தவங்களும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூசம் அனுஷம் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு தெரியும் கேது திசை எப்படி இருக்கும், எப்படி வேலை செய்யும் தெரியும். கேது நல்ல ஒரு பொசிஷனில் இருந்தாங்கன்னா, இப்போ 3ஆம் இடத்துல இருந்தாருன்னா நல்லாயிருக்கும். முயற்சி ஸ்தானத்தில் கேது இருந்துச்சுன்னா கூட நல்ல சில விஷயங்கள் கொடுப்பாரு. 6ஆம் இடத்துலலாம் கேது இருக்கிறது நல்லது. 6ஆம் இடத்துல கேது இருந்தாருன்னா நோய் இல்லாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார். கடன் இருக்காது, வம்பு வழக்கு பிரச்சனைலாம் இருக்காது, எதிரி அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க. இப்போ 7ஆம் இடத்துல கேது இருக்கலாமா, இருக்கக்கூடாது. 7ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா அந்த 7 வருஷம் கணவன் மனைவி பிரிவினை தான். 7ஆம் இடத்துல கேது இருந்து கேது திசை வந்துச்சுன்னா பாருங்கள், நண்பர்கள், தனக்கு பிடிச்ச ஒரு நண்பர்கள் கட் ஆவாங்க. ஃப்ரெண்டு ரொம்ப வருஷமாக பழகினவங்க கட் ஆவாங்க, பிரேக் ஆகும். கூட்டு தொழில் செய்யக்கூடாது, செஞ்சாலும் லாஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரும், டிவோர்ஸ், விவாகரத்து வரைக்கும் போயிடும். 8ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது. 8ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடாது, தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துருவார் கேது. கேது வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, சுகஸ்தானம் கெட்டு போயிடும். 5ஆம் இடத்துல கேது இருந்துச்சுன்னா புத்திரஸ்தானம், புத்திர தோஷம் ஏற்படும். 9ஆம் இடத்துல கேது இருந்து தசை நடத்துச்சுன்னா அப்பாவுக்கு அவங்களுக்கு ஆகாமல் போகும். 10ஆம் இடத்துல கேது இருந்து உங்களுக்கு சுபகிரகங்களோட தொடர்பு இருந்துச்சுன்னா அந்த கேது திசை 7 வருஷம் நல்லாயிருக்கும். தொழிலில் ஒரு திடீர் மாற்றம், முன்னேற்றம், வளர்ச்சி, ப்ரொமோஷன், பதவி உயர்வு, இதெல்லாமே கேது திசை கொடுத்துரும். 11 கேது இருந்துச்சுன்னா அபார வளர்ச்சி கொடுக்கும். அது என்ன லக்னம்னு பார்க்கணும், என்ன லக்னத்துக்கு கேது இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காங்க. செவ்வாய், உங்களுக்கு செவ்வாயும் சனியோடையும் கேது சேரக்கூடாது. குருவோடையும் சுக்கரனோடையும் உங்களுக்கு வளர்பிறை சந்திரனோட தொடர்பு இதெல்லாம் கேதுக்கு இருந்துச்சுன்னா அந்த கேது திசை எதிர்பாராத மாற்றங்கள், எதிர்பாராத வளர்ச்சி, திடீர் மாற்றங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? இப்போ உங்கள் ஜாதகத்தில் கேது என்ன பொசிஷனில் இருக்காங்க, நீங்கள் என்ன லக்னம், நட்சத்திரம் சொல்லிட்டேன், ராசி சொல்லிட்டேன், நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கார், கேது திசை உங்களுக்கு நடந்துகிட்ருக்கா இல்லை முடிஞ்சிருச்சா, இல்லை இனிமேல் தான் ஆரம்பிக்க போதா, கேது லக்னத்துக்கு, உங்கள் லக்னத்துக்கு கேது நல்லவரா கெட்டவரான்னு பாருங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா பார்த்துக்குங்க. நம்ம உங்கள் ஜாதகம் பார்த்து அனலைஸ் பண்ணி டீப்பாக துல்லியமாக 100% தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். உங்கள் ஜாதகம் பார்க்க விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து எல்லாமே அக்யூரேட்டாக தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.